நோய் எதிர்ப்பாற்றல் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மிளகு வந்து உண்டாக்கும். சளி இருமல் வந்தால் மிளகு கஷாயம் போட்டு கொடுக்கலாம். தும்மல், மூக்கடைப்பு, நீரேற்றம், தலைவலி, சைனசைட்டிஸ் அவர்களுக்கு மிளகு பயன்படும். நாள்பட்ட ஆஸ்துமா மிளகு மிகச்சிறந்த மருந்து. மிளகு கல்பம்னு சொல்லியே சித்த மருந்துகளில் ஒரு மருந்து செய்வாங்க. அந்த மிளகை நல்லா தயிரில் துவச்சி வச்சு, அதுக்கப்புறம் எலுமிச்சை முளைச்சாறு, அதுக்கப்புறம் வேலிப்பருத்திச்சாறு, கற்பூரவல்லி, துளசி, இப்படி அன்றாடம் நம்ம பயன்படுத்துகிற எளிய மூலிகைகளை எல்லாம் நல்லா அதில் பாவனை பண்ணி அந்த பொடியை வச்சுருப்பாங்க. அந்த பொடியை வந்து தினமும் கொடுக்க சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு. இது மாதிரி ஆஸ்துமா, சளி இருக்கிறவங்களுக்கு 2 சிட்டிகை அந்த மிளகு தூளை கொடுக்க சொல்லுவாங்க. சாதாரண சளி இருமலுக்கு நல்லது. மூட்டு வலிக்கு மிளகு ரொம்ப நல்லது. வெர்டிகோன்னு சொல்கிற தலை சுற்றல், அதுக்கு மிளகு ரொம்ப நல்லது. ஈவன் இன்றைக்கி வந்து பல இடங்கள்லையும் பல மருத்துவத்துறையிலையும் மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய வெண்படை அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டிலிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய